இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? கோவளம் பீச் வந்திருக்கோம் இல்லையா? ஆக்சுவலாக கோவளம் பீச் வந்து ஒரு பெரிய நம்ம சீரீஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இல்லையா? ஸோ வந்து இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அது அந்த லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளாவோட கடைசி லைட் ஹவுஸ் வந்து இதுதான். இதுக்கப்புறம் லைட் ஹவுஸே கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்துடும். ஸோ வந்து கடைசி லைட் ஹவுஸு, அதை போய் நம்ம பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். பின்னாடி தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் என்னோட போன வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. അടിപൊളി ചാനൽ. നമ്മളെല്ലാ മലയാളികളും ലൈക്ക് ചെയ്യുന്ന ചാനലാണ്. താങ്ക് യു. ബൈ. இந்த லைட் ஹவுஸோட டைமிங்ஸ் 10 AM to 12:30, 2 to 5:30. என்ட்ரி ஃபீஸ் 20 தான். ஸோ இங்கே பின்னாடிலாம் ஏதோ அந்த லைட் ஷோ மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஒர்க் ஆனால் சூப்பராக இருக்கும். அது பார்க்குறதுக்காக தான் அங்கே வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது உட்காந்து பார்க்குறதுக்கு. இங்கேயும் சேர்லாம் போட்டிருக்காங்க. இங்கே உட்காந்து பீச்சையே பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த வாட்டர் ஷோ நடக்கும். அதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். வாட்டர் ஷோ நடந்தால் ஆனால் சூப்பராக இருக்கும். பட் இப்போ ஆக்டிவில் இல்லை போல் இருக்குது. பயங்கரமாக செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பற்றி இங்கே உட்காந்து பீச் பார்த்துக்கலாம். எஸ் உட்கார அப்படியே ரசிக்க வேண்டியதுதான். எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் மாதிரி இப்போவே. இன்னும் லைட் ஹவுஸில் வந்து நம்ம ஏறவே இல்லை. லைட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது. அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு மவுண்டன் மேலே தான் இருக்கோம். பாத்தீங்களா எத்தனை போட்ஸ் போகுது? எல்லாம் ஷிப்பிங் போட்ஸ். 4 5 6 7 8 சரி வா மேலே போய் இன்னும் கிளியராக தெரியும். லிஃப்ட் இருக்குது. நம்ம லைனில் நின்றுட்டுருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலே போய் கண்டினியூ பண்ணலாம். டாப் 2 தானா? இதுக்கு மேலே ஏறது தான் கஷ்டம்.
வாங்க ஃபர்கான். எப்பா இதுக்கப்புறம் ஏறதா கஷ்டம் போலையா? பார்த்துடா, கேர்ஃபுல்லா ஏற முடியுமா? Can you help me? Just take him. Oh my God. Thank you so much. Wow. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது. Lighthouse. உள்ளே தெரியுது பாரு, அதான் லைட் ஹவுஸ். இதான் லைட் தெரியுதா மேலே ஃபர்கான்? மேலே தெரியுதா லைட்டு? லைட் தெரியுதா? அதான் லைட். சுத்தம் நைட்டு அது போட்டாங்கன்னா சுத்தம். அதனால தான் இதுக்கு பேர் லைட் ஹவுஸ். எப்படி இருக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ்? வரலாங்களா? எவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்குற பாரு, மைட்டி ஈகிள் மாதிரி. எப்படி இருந்துச்சு ஃபர்கான்? அதாவது மேலே ஏறுறது கூட ஏறிட்டோம், இறங்குறது வேற லெவல் த்ரில் இருந்துச்சுல. இப்போ இறங்கிட்டு இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் வேற மாதிரி அட்வென்ச்சர் மாதிரி. ஏன் ஃபர்கான்? போதும் போது நான் போச்சு இறங்குறதுக்குள்ள. ஒரு வழியாக முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். வெளியே வந்து பேசுகிறேன். லைட் ஹவுஸ் வந்துங்க உள்ள போய் ஏறுறதோட இறங்குறது தான் இல்லை, பயங்கரமான டஃப். அப்படியே நேரோவாக இருக்குது ஒவ்வொரு ஸ்டெப்ஸும். ஸோ வந்து ஏறி முடிச்சாச்சு, இந்த பிரம்மாண்டத்தை பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு வெளியே போய் பார்ப்போம். பீச் ஓரத்தில் இருக்கிற கடைகள் அதெல்லாம் என்னென்னலாம் இருக்குது, ஷாப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த லைட் ஹவுஸ் சூப்பராக இருக்குல்ல. இப்போ அங்கே மேலே தான் ஃபர்கான் நம்ம நின்னோம், அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக கோவளமோட அட்ராக்ஷனே இந்த லைட் ஹவுஸ் தான். கோவளம் வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த லைட் ஹவுஸ் பார்த்துருங்க. இல்லாட்டி ஒரு பெரிய விஷயத்தை மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும் உங்களுக்கு. சான்ஸே இல்லை. ஏன் ஃபர்கான்? அப்படி ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் சைடில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ் எல்லாம் தான் பார்த்துட்ருக்கோம். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. ஓகே மக்களே, நான் சொன்ன மாதிரி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் அடுத்தடுத்த விளாக்ஸ் வந்து போடுறதுக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த ஸ்பாட் வந்து உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு சூப்பரான வீடியோவில் அகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த கோவளம் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட யூடியூப் சேனலில் கோவளம் வர்க்காலா பிளேலிஸ்ட்டுன்னு போட்டு வச்சுருக்கேன். மறக்காமல் அங்கே போய் பாருங்கள். எல்லா பிளேசஸும் எப்படி சீப்பாக கவர் பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.